நண்பர்கள் வணக்கம். நான் வெங்கட் ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட் ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதிகாலையில் தொடங்கி, அதாவது ஒரு 3 மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு 8-9 மணி வரைக்குமே நடக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம இப்போ சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒங்கோல் குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இன்றைக்கி வண்டிகள் நிறையவே வந்திருக்கு. இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட இது சென்னையிலேருந்து 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீటర్ డిస్టెన్స్ వரும். ఫ్రెండ్స్, ఇప్పుడు మనం ఎక్కడ ఉన్నామంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంతలో ఒంగోలు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఇప్పుడు టైం 1 గంట అయింది. ఇప్పుడు చూస్తే బండిలు దండిగానే వచ్చున్నాయి. ఇప్పుడే వ్యాపారం స్టార్ట్ అయిపోయింది. పిల్లలంతా దింపుండారు, రేట్లు అడుగుతూ ఉన్నారు. ఈరోజు ఎంత మాత్రం సేల్స్ అవుతుందని మనం చూస్తాం. நண்பர்களே, இப்போவே குட்டிகள் இறங்கிட்டுருக்கு. நிறைய வண்டிகள் வந்திருக்கு. எந்த அளவுக்கு விற்கிதுன்றதை நம்ம பார்க்கலாம். பெரிய சைஸ் குட்டிகளாக பார்த்து இறக்கியிருக்காங்க. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் குட்டிகள், ஹெவி சைஸ் வரக்கூடிய குட்டிகள். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் வெயிட்டை பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. நண்பர்களே, இந்த குட்டிகளை ஜோடி 36,000 ரூபா சொன்னார் அவர். இந்த வண்டியில் இருக்கிற குட்டிகளில் ஒரு 10 குட்டி செலக்ட் பண்ணி அவர் இறக்குனார். கேட்டவர் குட்டி 12,000, 24,000 రూపాయకి కేటాపుల. అதாவது జోడి. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 10 పిల్లలు మొత్తం ఈ బండిలో ఉండే పిల్లల్లో సెలెక్ట్ చేసి దింపుకున్నాడు. జత 36,000 చెప్పినాడు ఆయన. ఇందా జాస్తి అడిగిన ఆయన 24,000కి అడిగినాడు జత. పిల్లలు బాగా లెంత్, హైట్ అన్నీ ఉన్నాయి. நண்பர்கள், இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் லென்த்து, ஹைட்டு எல்லாமே இருக்குது. இந்த குட்டிகளுடைய கொம்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 இன்ச்சு இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு சிலருக்கு தான் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். ஒரு குட்டிக்கு மாத்திரம் 2 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெவி சைஸ் வரக்கூடிய குட்டிகள். ஏன்னா இன்னுமே இந்த குட்டிகளுக்கு வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 4 மாதம் 5 மாதம் குட்டி இதெல்லாமே. எப்படி பார்த்தாலுமே இந்த ரேட்டு ரொம்ப அதிகம். இந்த குட்டி கடைசியாக 28,000க்கு முடிஞ்சது எடுத்தாங்க அவங்க. நண்பர்களே, ஜோடி 28,000 ரூபாய்க்குன்னு முடிஞ்சிருக்கு. 28,000 ఫ్రెండ్స్, 28,000 జత 14,000 ఒక పిల్ల. ஒரு குட்டி 14,000, ஜோடி 28,000ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. இந்த மாருதி ஆம்னியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 குட்டி மொத்தம். இங்கே நல்லா லென்த் இருக்குண்ணா, லென்த் இருக்குது, ஹைட் இருக்குது. குட்டி கொம்பு அவ்வளோதான் வந்திருக்கு. நல்லா வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எது எப்படி இருந்தாலுமே ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகம்தான். ஆவரேஜாக ஒரு 25 கிலோ இருக்கலாம் இந்த குட்டிகள். நண்பர்களே, இந்த குட்டிகளை ஜோடி 15,500ன்னு சொல்லி எடுத்தோம். எல்லாமே ஹைப்ரிட், தெலுங்கானா ஹைப்ரிடு ஒங்கோல் குட்டி. அதனால் ஹெவி சைஸ் வரக்கூடிய குட்டி. சின்ன குட்டி தான் எடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே 12, 13, 13.5 அப்படி சொல்கிறாங்க. 12 ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினச்சாங்க. 12 ரூபாய்க்கு கிடைக்கல. அதை விட ஒரு குட்டி மேலே 1000 ரூபா போனாலும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். எடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான குட்டிங்க தான். ஜோடி 15,500. కొంచెం అటుండు. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు 15,500 అని ఎత్తినాము. జత 15,500. తెలంగాణ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు. చిన్న పిల్లలు ఎత్తాలని వచ్చినారు. కొంచెం పెద్ద సైజు పిల్లలు ఎత్తుకోమని చెప్పినాను. సో ఎత్తున్నారు. ఈ బాగా హెవీ సైజ్ వచ్చే పిల్లలదా.
దాని బాగా అయినా ఒన్నొన్న ఎత్తుంది இல்லைண்ணா ఇప్పుడు ఎన్ని అయినాయి వాళ్ళకి అలవాట్లే మీరు 2 తలకాయలు ఒక పక్క இப்போ 13 இன்னும் ஒன்றொன்னா எடுத்துன்னு போக முடியல கஷ்டம் பழக்கம் இல்லைல்ல நீங்கள் ஒன்றா எடுத்துன்னு போய் விட ஒன்றும் அர்ஜென்ட் என்ன ஆகுது வண்டி உண்டு ஒவ்வொரு எடுத்துக்க போனே தனியாக தானே போடுறீங்க 15 இதோட 16 இல்லை ஒன்று எடுத்துன்னு போங்க 16 அது சரி அது சரிக்காது என்ன எத்தனை ஆச்சு நண்பர்களே நமக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது நம்ம ரெகுலராக இங்கே குட்டிகளை எடுத்துகிட்டு இருக்கோன்றதுனால இந்த குட்டிகள் எவ்வளோக்கு வாங்கலாம் எவ்வளோக்கு வாங்கினா நம்மளுக்கு லாபம் அப்படின்றத நம்ம கணித்து நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் மற்றபடி இன்றைக்கி பெரிய சைஸ் குட்டிகள் நிறையவே வந்திருக்கு பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பக்ரீத் நெருங்கி வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டிகள் இனிமேல் எடுத்துகிட்டு போய் வளர்க்க மாட்டாங்க இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த பக்ரீத்துக்கு இந்த குட்டிகள் அடுத்த பக்ரீத்துக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஆனால் இப்போ அடுத்த பேட்செல்லாம் நான் காட்ட போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே இருக்கும் 25 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது அது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க அதுலேயே கொம்பு ஒரு 4 இன்ச் 5 இன்ச் இருக்கிறதுனா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே அப்படி இருக்காது அதனால் அந்த குட்டிகள் நிறைய வந்திருக்கு அந்த குட்டிகள் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் அதை தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் பக்ரீத் நெருங்கி வந்துடுச்சு இனிமேல் குட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வளர்த்து விற்க முடியாது ஸோ அந்த கொம்பு சின்ன ரொம்ப 2 இன்ச்சு 1 இன்ச்சு கொம்பு இருக்கிறதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு போகாது ஸோ அதனால் அந்த குட்டிகளை இனிமேல் எடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற குட்டிகள் மாதிரி குட்டிகள் எடுக்கலாம் அல்லது இதை விட கொஞ்சம் சின்ன குட்டிகளாக எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு காட்டினேன் இல்லைங்களா அது கூட வந்து இளங்குட்டிகள் தான் சைஸ் தான் பெருசு ஸோ அந்த மாதிரி குட்டிகள் எடுப்பாங்க ஒரு 6 மாதம் 5 மாதம் இந்த மாதிரி இருக்கிற குட்டிகளில் இப்போ நான் அடுத்த பேட்சில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி குட்டிகளை வந்து இனிமேல் வந்து அவ்வளோவா லைக் பண்ணி எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அடுத்த பக்ரீத்துக்குமே வந்து செட் ஆகாது கேட்டு வாங்க வராரா 30 ஆச்சா நண்பர்களே நம்ம எடுத்த குட்டிகள் போக அதாவது நம்ம எடுத்தது ஒரு சைஸ் இதுலேருந்து அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க இப்போ இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த சைஸு பெரிய சைஸு ఇది ఎవరో சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் ఈ ఎంత వస్తే ఇస్తున్నా మీ మూతి చూపలేదు నిన్న భయపడబాక ఎంత వస్తే ఇస్తారా 23,500 చెప్పాను 20,000 అడిగాడు 22,000 మొత్తంగా కట్టమంది అయితే 20,000 వస్తే ఇచ్చేస్తారా కట్ట మొత్తం 20,000 అడిగితే இல்லை மொத்தமாக கேட்டாவே 20,000க்கு தரல அப்படின்றாங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எந்த அளவுக்கு கேட்டாங்கன்றது நமக்கு தெரியல இருந்தாலுமே இல்லை பிரித்து கேட்டால் இன்னும் 20,000க்கு மேலே தான் இது இல்லைன்னா ஒரு 500 கூட 1000 கூட வச்சு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இதில் இந்த சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வந்திருக்கு இந்த குட்டிகள் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க ஏன்னா இதில் 1-2 குட்டிகள் கொஞ்சம் கொம்பு பெருசாக இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன கொம்பு தான் ரேட்டு பார்த்திங்கன்னா கூட இருக்குது சைஸ் கொஞ்சம் பெருசு தான் வளரக்கூடியதான் இருந்தாலுமே அடுத்த பக்ரீத்துக்கும் இதை எடுக்க மாட்டாங்க இந்த பக்ரீத்துக்கும் இது செட் ஆகாது ஸோ இந்த மாதிரி குட்டிகள் நிறைய வந்திருக்கிறதுனால விலை குறையத்துக்கான వాయిపు இருக்குது அப்படின்னு சொன்னேன் ఫ్రెండ్స్ ఈరోజు పిల్లలు దండిగా వచ్చినాయి పెద్ద సైజ్ పిల్లలు నిండా దండిగా వచ్చినాయి కాబట్టి మనం వెయిట్ చేసి తీస్తే ఈరోజు వెల తగ్గేదానికి ఛాన్సెస్ ఉంది பெரும்பாலும் நம்ம ஒங்கோல் குட்டிகள் பற்றி தான் அதிகமாக பேசுவோம் ஒங்கோல் குட்டிகள் ஹைப்ரிட் குட்டிகள் அதை தான் நம்ம சைடு அதிகமாக லைக் பண்ணி எடுப்பாங்க குட்டி பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ இடுப்பு கனம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் இடுப்பு கனம் ஒரு 4-5 மாத குட்டி அப்படி அதிகபட்சம் வாங்கினா ஒரு 5.5 மாதம் இருக்கும்
எவ்வளோ லென்த் இருக்குன்றது பாருங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஹெவி சைஸ் அந்த 100 கிலோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 100 கிலோ தாண்டதுன்றது இந்த மாதிரி ஹெவி சைஸ் எடுக்கும்போது தான். மீதியெல்லாம் நார்மலாக ஒரு 70 கிலோ 80 கிலோ கூட வரலாம். அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக வளர்த்தா. இந்த ஆட்டோவில் இருக்கிற குட்டிகள் கூட நம்ம கேட்டோம். ஒரு 13 ரூபா வந்தால் எடுக்கலான்னு பார்த்தோம். அவங்க வந்து 13 இல்லை 14 வந்தால் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. நம்ம 12 கேட்டோம். 13 வந்தால் எடுக்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டி கலந்துருக்குன்னு சொல்லி அவங்க வேணான்னாங்க. அதனால் நம்ம எடுக்கலை. దీంట్లో చిన్న సైజు పిల్లలు ఉన్నాయనేసి వద్దన్నారు. మనం కూడా వచ్చిన పార్టీ 12:30 అడిగి 13కి వస్తే ఎత్తామని చెప్పినా నేను. 14కి తక్కువ ఈయనన్నారు వాళ్ళు. దానివల్ల మనం ఎత్తలే. పిల్లలు అన్నీ క్వాలిటీగానే ఉన్నాయి. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 13,500 சொல்கிறாரு. 12.5 அந்த மாதிரி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12 கூட கொடுக்கலாம் நம்ம டைட்டாக பிடிச்சி பேசணுன்னா. ஏன்னா చిన్న కుట్టి కాపాత తెలియవங்க కాపాతலாம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని 13.5 చెప్తున్నారు. 12,000 వస్తే కూడా ఇచ్చేదానికి ఛాన్స్ ఉంది. 12.5 12 ఆ మరి రావచ్చు. చిన్న పిల్లలు కాపాడాలా. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 18 ரூபா சொன்னாங்க. நம்ம 14 வரைக்கும் கேட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு 500 ரூபா வச்சு கூட நம்ம பேசலாம். ஒரு 15 வரைக்கும் பேசலாம்னு நினச்சிருந்தோம். அவங்க 15 கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால் விட்டுட்டோம். మంచి పిల్లల్ని 18,000 చెప్పినారు. లెంత్ ఉంది, హైట్ ఉంది. ఒక 15 వస్తే ఇస్తాం అనుకున్నాం. 14 దాకా అడిగినారు. 14.5 15కి ఇచ్చే మరి లేదు. దీంట్లో ఒకటి చిన్న పిల్ల, మిగతా అంతా కొంచెం పర్వాలేదు. 2 పిల్లలు చిన్నవి. ఇందులో 2 కుట్టి చిన్నది. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 13 ரூபா 13,500 சொல்கிறாங்க. 13 ரூபா வந்தால் கொடுப்பாங்க. 14 சொல்லி 13,500 நிற்கிறாங்க. 13 வந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு 15 கிலோ இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரு 13 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி வரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని 14,000 చెప్పి 13.5కే వచ్చినారు. 13,000 వస్తే ఇచ్చు. ఏమంటే ఈ పక్క ఉండేటివి పెద్దవి, ఈ పక్క ఉండేటివి చిన్నవి. ఇవన్నీ 15 కిలోలు ఉండొచ్చు. ఇవన్నీ ఒక 12, 13, 14, 1, 2, 12 కిలో ఉండొచ్చు. యావరేజ్గా ఒక 14 కిలో రావచ్చు. 14, 15 కిలో రావచ్చు. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15 5:30 இருக்கும். இது எல்லாமே நெல்லூர் குட்டி. நிறைய குட்டி வந்திருக்கு. இன்னும் அப்படியே இருக்குது, விற்கலை. இனிமேல் வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆளுங்க அங்கங்கே வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பக்ரீத் சேல்ஸில் இருக்காங்க. இங்கே வந்து எடுக்க மாட்டாங்க. யாரோ ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக விற்றுருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. அவங்களே கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 2 வாரம் பொறுத்து எடுத்துக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அது மட்டும் இந்த பக்ரீத்துக்கு எடுத்து இதெல்லாமே செட் ஆகாது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் எடுப்பாங்க. ஸோ இந்த குட்டி எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றது அப்புறமா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சிலர் பொறுக்கி எடுப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த குட்டி. அப்புறம் இது கொஞ்சம் கொம்பு இருக்கிறது. இந்த மாதிரி குட்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுக்கி எடுப்பாங்க. மீதியெல்லாம் போகாது. இதில் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாமே జోడి 25 రూపా சொல்லிட்டு இருக்கிறாங்க. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలంతా 25,000 చెప్తున్నారు. ఈ పిల్లలంతా కొంచెం పెద్ద సైజు పిల్లలు. రేటు ఈ బక్రీద్ దగ్గర వచ్చేసింది కాబట్టి ఈ కొమ్మలు లేని పిల్లలంతా అంతగా పోవు. 1, 2 ఈ మరి కొమ్మలు ఉండే పిల్లలు పోవచ్చు. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. ఇక్కడ కూడా పిల్లలు ఉన్నాయి. చిన్న పిల్లలు కొంచెం ఒక 4 నెలలు 3 నెలల పిల్లలు మిక్సింగ్లో ఉన్నాయి.
ఇవన్నీ నెల్లూరు జుడిపి లోకల్ పిల్లలు, నెల్లూరు రకం పిల్లలు.